ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கவுசப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நம்ம கிளாஸ் வெட்டுறதுக்கு ஜீரக தண்ணீர் எடுத்துருந்தோம் இல்லையா. இன்றைக்கி வந்து வெந்தய தண்ணீர் தான் எடுத்துக்கிறோம். இந்த பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் கருப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா, இதில் வந்து நான் கேக்குக்காக சுகர் சிரப்பு செய்கிறப்போ அந்த பாத்திரம் ஒரு முறை அடி பிடிச்சிருச்சு. அந்த மாதிரி தான், வேறு எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அதுக்கு இவ்வளோவுக்காக அந்த பாத்திரத்தை தூக்கி போட முடியாதுல்ல, அதனால் தண்ணி அதில் கொதிக்க வச்சிட்ருக்கேன். அதில் வந்து வெந்தயம் போட்டு நல்லா கொதிக்கட்டும். வெந்தயம் கொஞ்சம் போட்டால் போதும், நல்லா டார்க் கலர் கிடைக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மூடி போட்டு வைக்க வேண்டியதான். இதை நைட்டே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். காலையில் வந்து இதை சூடு பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் குடிப்பேன். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சூடு பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சூடு பண்ணிக்கலாம், நான் சூடு பண்ணிக்க மாட்டேன். அதை நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி அப்படியே வச்சுட்டு காலையில் எழும்பி வெயிட்டை செக் பண்ணியிருந்தேன். 77.500 வந்திருக்கேன். 77.500 வந்திருக்கேன். பரவாயில்ல, நம்ம நேற்று நல்லா ஸ்வீட்டு சாப்பிட்ருந்தோம் இல்லையா, அதோட பலன் தான். பரவாயில்ல, நமக்கு வெயிட்டை குறைக்கலாம். ஒரு நாளெல்லாம் சாப்பிட்டோன்னா நமக்கு அது டெய்லி நம்ம சாப்பிடாமே இருக்க முடியாதுல்ல. எப்போது ஒரு முறை கண்டிப்பாக நம்ம சீட் பண்ணுவோம். ஸோ அதை சீட் மீலாக எடுத்துக்கிறேன். அந்த சீட் மீல் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும், அவ்வளவுதான். நான் ஹெல்த்தியாக தான் எடுத்திருந்தேன். அப்புறம் என்ன வெயிட்டை செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கிச்சனுக்குள்ளே போக வேண்டியதான். கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எழும்பினோடனே ஃபஸ்ட்டு வெயிட்டை செக் பண்ணிவிடுவேன். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு உடனே வெயிட்டை செக் பண்ணுறது தான் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா பல்லெல்லாம் விளக்கிட்டு கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே காற்று கொஞ்சம் நேரம் சுவாசிப்பேன். இப்போ வந்து ஒரு 5:45 6 மணி போல் தான் எழும்புகிறேன். ஏன்னா குழந்தைக்கு வந்து பெரியவளுக்கு மட்டும்தான் கிளாஸ் இருக்குது. இப்போ வேன் வந்து 8:15 வருது. முன்னெல்லாம் 7:30 வரும். இப்போ உங்களுக்கு மற்ற குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. பெரிய வேன் 10, அதனால் அவங்களுக்கு மட்டும் வந்து காலையில் ஒரு 8:15 போல் தான் வண்டி வருது. அதனால் ஒரு 1 hour கொஞ்சம் லேட்டாக எழும்பிடுறேன். அப்புறம் என்ன, எழும்பிட்டு வந்து அந்த தண்ணியை குடிக்க வேண்டியது தான். வெறும் வயிறுலேயே இப்போ குடிக்கிறேன். இது குடிக்கிறப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஒரு 2 நாள்லாம் ரிசல்ட்டு தெரியாதுங்க. கண்டினியூவாக வந்து ஒரு 1 month போகிறப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். நம்ம வந்து 2 நாள் தானே ஆச்சு, 2 நாளுக்கெல்லாம் உடனே ரிசல்ட் எல்லாம் கிடைக்காது. சரியா, நீங்கள் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சலாம் நீங்கள் எந்த ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கோ டயட்டோ எதுவுமே ஃபாலோ பண்ணாதீங்க. உடனே எல்லாம் ரிசல்ட்டு கிடைக்காது. தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா அடுத்து தான் வந்து ஃபஸ்ட்டு நான் போடுறது டீ தான். இந்த டீ காய்ஞ்சி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக தான் நான் காய்ச்சுவேன். அதனால் டீ காய்ஞ்சி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அது வரைக்கும் வந்து அது ஒரு பக்கம் அடுப்பில் காய்ஞ்சிட்டே இருக்கும். இன்னொரு அடுப்பில் தான் நான் என்னோடய ஒர்க் எல்லாமே செய்ய ஆரம்பிப்பேன். ஏன்னா எழும்பி வந்தோடனே எல்லாேருக்கும் ஃபஸ்ட்டு டீ கொடுக்கணும் இல்லையா, அதனால் டீ ஒர்க்கை ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிடுவேன். நம்ம காலையில் குடிக்கிற முதல் உணவு வந்து இந்த டீ தான். தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எப்போ வந்து காலை உணவு எடுத்துப்பீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. முன்னாடியெல்லாம் 6 மணிக்கெல்லாம் என்னோடய டீயை நான் எடுத்துப்பேன். இப்போ வந்து 6 மணிக்கு கிட்ட தான் எழும்புகிறேன். அப்போ வந்து ஒரு 6:30 7 மணி பக்கத்தில் ஆகுது டீ குடிக்கிறதுக்கு. சரியா, ஒரு 7 மணி எப்படியும் ஆகிடுது. அடுத்து வந்து ரசம் வைக்கிறதுக்காக இன்றைக்கி வந்து இப்போது வெரைட்டியாக ரசம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த தக்காளி ரசம் தான் பிடிக்கும். இந்த பருப்பு போட்டு தண்ணி எடுத்து அந்த ரசம் எனக்கு பிடிக்காது. தக்காளி ரசத்தையே இப்போ வெரைட்டியாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் நான் எண்ணெயில் வதக்கி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பெரிய பொண்ணுக்கு வந்து தக்காளியே கண்ணில் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். அதனால் இந்த முறை என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒரு குடம் பூண்டு எடுத்திருந்தேன். ஒரு முழு பூண்டு எடுத்திருந்தேன். அதை உடச்சி போட்டுட்டு அது கூட வந்து 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு இது கூடவே வந்து ஜீரகம், அடுத்து வந்து பெப்பர் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இருக்கும். முழு பெப்பர் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அதனால் அந்த பவுட்ரு பண்ண பெப்பர் பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் 1.5 டீஸ்பூன் பக்கத்தில் போட்டுட்டேன். அவ்வளோதான். இதை லைட்டாக தண்ணி மட்டும் ஊற்றி இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்திருந்தேன். இதில் தான் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இன்னொரு மெத்தடில் ரசம் பண்ணியிருந்தேன். அந்த ரசம் அவளுக்கு அவ்வளோவா பிடிக்கலை. அப்போ சரி இன்றைக்கி இந்த மெத்தடில் ரசம் பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த ரசம் பண்ணியிருக்கேன். இது நல்லா இருந்துச்சு. இது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவள் சொன்ன மாதிரி தக்காளியே கண்ணில் படலை, பெப்பர் கொஞ்சம் கூட அவள் கண்ணில் படக்கூடாது, அந்த மாதிரி நான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி ரசம். இது நல்லா இருந்துச்சு. நம்ம டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சிட்ருக்க ரெசிபியை ட்ரை பண்ணுறது தப்பு கிடையாது இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. அடுத்து என்ன, இதை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் டீ பார்த்துக்கோங்களேன். டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. டீ ரெடியான உடனே இதே அடுப்பில் தான் ரசத்துக்காக தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு இதில் வந்து ரசத்துக்கு தாளிக்கலாம் அப்படின்ட்டு ரசத்துக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்.
எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். ரசம் வந்து எப்போவுமே நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மணமாக இருக்கட்டும், அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், அது நல்லெண்ணெயில் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் இப்போ நான் நல்லெண்ணெய் வாங்குறதே கிடையாது, தேங்காய் எண்ணெய் தான் வாங்கிட்டு இருக்கேன். அதனால் தேங்காய் எண்ணெயில் தான் வைக்கிறேன். இந்த ரசம், காரக்குழம்பு இந்த மாதிரி வெரைட்டியெல்லாம் நல்லெண்ணெயில் வைக்கிறப்போ நல்ல ஒரு மணமும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அது நல்லாயிருக்கும், அது உடம்புக்கு நல்லது. மற்றபடி அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீட்டில் எல்லாருக்கும் 2 நாளாக கொஞ்சம் சளியெல்லாம் இருக்கனால காலையிலேயே ரசத்தை ஒரு இதாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் பண்ண ஆரம்பித்தேன். கடுகு தாளிச்சிட்டு கறிவேப்பிலை போட்டுட்டேன். கறிவேப்பிலையும் தாளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அந்த விழுதை வந்து இதில் ஊற்றுறேன். இதில் சேர்த்துட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து தேவையான அளவுக்கு தண்ணி கரைச்சி ஊற்றிக்க வேண்டியதான். புளி கரைசல் ஊற்றணும். புளியை வந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ தேவையான அளவுக்கு புளியை வந்து கரைசல் பண்ணி நம்ம இதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா புளி கரைசல் ரெடி ஆகிடும். புளியெல்லாம் நான் எப்போவுமே சொல்கிறேன், கொஞ்சம் அதிகமாகவே ஊற போட்டு வச்சுப்பேன் நான் காலையில். ஏன்னா மீன் குழம்பு நம்ம டெய்லி மீன் குழம்பு வைப்போம் இல்லையா. இங்கே எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும், கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லி மீன் இருக்குங்க. ஒரு வாரத்தில் ஒரு 6 நாள் மீன் இருக்கும். ஒரு நாள் வந்து சிக்கனோ மட்டனோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். அதனால் வாரத்தில் 7 நாளும் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். இப்போ காய பவுடர் அப்புறம் ரச பவுடர் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் சேர்த்துருந்தேன். இவ்வளோவும் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, அந்த மசாலாவோட பச்சை வாசனை போடும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் ஊற்றி எடுத்தேன். சிம்பிளான ரசம் தான், எல்லாம் டக்கு டக்குன்னு அரைச்சி நம்ம ரெடி பண்ணிட வேண்டியது தான். ரச பவுடர் போடுறதுனால நான் தனியாக மல்லி எதுவும் போடலை. இல்லைனா மல்லி வந்து வறுத்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி வச்ச ரசத்தில் அப்படி தான் பவுடர் பண்ணி எடுத்தேன். மல்லியெல்லாம் வறுத்து பவுடர் பண்ணி ரசப்பொடி இல்லாமல் அந்த மாதிரி பண்ணேன். ஆனால் அந்த ரசம் எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. இது ஆனால் நல்லா இருந்துச்சு, இதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. இப்போ புளிக்கரைசல் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து கரைச்சி எடுத்தோன்னா ரசம் ரெடி. டெய்லி குழம்பு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வச்சுடுவேங்க. அந்த மாதிரி தான் போகுது. இப்போது டைமும் இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, காலையில் எவ்வளோ அவசரமாக சமைச்சாலும் டக்கு டக்கு டக்குன்னு டைம் ஓடிட்டே இருக்குது. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த மசாலாவெல்லாம் கலந்து விட்டுட்டு அப்படியே நுரைச்சி வர்றப்போ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கணும். இது வந்து நல்லா நுரைச்சி வர்றப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது. இதுவே நான் மண் சட்டியில் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், ரசம் கண்டிப்பாக ஆஃப் பண்ணதுக்கப்புறமாவும் கொதிக்கும். இது அவ்வளோதான், லைட்டாக ஒரு நுரை வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அடுத்து வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை, இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. குழந்தைங்களுக்காக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆரம்பித்தேன். இந்த பொரியல் ரெசிபி வந்து என்னோடய அம்மா செஞ்சு அதை அப்படியே அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயோ இல்லை வந்து ஒரு அடிகனமான ஒரு பாத்திரமோ நல்லாயிருக்கும். மண் சட்டியில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து நல்லா குழஞ்சு போயிடும். அதனால தான் இந்த நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். நான் வழக்கமாக நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த சட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதை இனி மாற்றணும். சட்டி தப்பாக எதுவும் நினச்சிக்க வேண்டாம். கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணாதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சட்டி தான் நான் வந்து இந்த ஒரு ரெசிபிக்கு தான் இந்த ஒரு சட்டி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு 1/2 கிலோ போல் உருளைக்கிழங்கு, எல்லாத்தையும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடுகு தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கை போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டு இதை வந்து அப்படியே லைட்டாக வதக்கணும். அப்படின்னா இது வந்து நல்லா வெந்துடும். ஆனால் மண் சட்டியிலையோ இல்லை மற்ற ஏதாவது பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழஞ்சிடும். அடிகனமான ஒரு ஸ்டீல்னா ஓகே, என்கிட்ட அடிகனமான ஸ்டீல் பாத்திரம் இன்னும் கிடையாது. இனிமேல் தான் அடிகனமான ஸ்டீல் பாத்திரம் ஒன்று வாங்கணும். ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் வாங்குறதே கிடையாதுன்னா. இப்போது இது வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு, ஆனால் உடையலை, நல்லா வெந்துடுச்சு, சரியா குழஞ்சி அந்த மாதிரி போகலை. இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அவ்வளோதான். மல்லியெல்லாம் கொஞ்சம் போட்டால் ரொம்ப அதிகம் போட வேண்டாம். இவ்வளவும் போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போதும். அம்மா முன்னாடி பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இதோட கலர் வந்து கொஞ்சம் கருப்பு கலர் மாதிரி வரும். அது அவங்க இது அயன் கடாய் இருக்கு இல்லையா, அயன் கடாயில் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ என் குழந்தைங்களுக்கு வந்து அது கருப்பாக இருந்தால் கூட பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த கலர் அப்படி வர்றது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தானே சமைக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செஞ்சு முடிக்கலாம். வீட்டில் எந்த ஒரு பொரியலோ கூட்டோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரசமும் வச்சு இதுவும் வச்சுட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ வச்சாலும் தீர்ந்துடும். 1 கிலோ உருளைக்கிழங்கு வச்சா கூட எனக்கு ஒரு நாளில் 2 நேரம் திகையாது, அது உடனே தீந்துடுது. அந்த அளவுக்கு இந்த ரெசிபி என் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
உப்பு நாங்கள் கிழங்கு போடுறப்பவே உப்பு போட்டுட்டேன், அதனால தான் இப்போ உப்பு போடலை. சரியா, முன்னாடியே உப்பு போட்டுட்டேன், அவ்வளோதான். இதை வந்து லைட்டாக மூடி போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே மூடி போட்டு விட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றப்ப எடுத்திங்கன்னா அதோட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும், அப்போ தான் அந்த மணமும் டேஸ்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி இது செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரசமும் உருளைக்கிழங்கு பொரியலும் மீன் குழம்பும் பெரியவளுக்கு வந்து ஃபிஷ்ஷு ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். அடுத்து இந்த தோசைக்கல் வந்து 2 நாள் முன்னாடி நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு பழக்கப்படுத்தவே இல்லைனா அது இந்த தோசைக்கல் அப்புறம் யூஸ் பண்ணாமல் 2 நாள் அப்படியே இருந்ததில் என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு காலையில் தோசை சுடுறப்போ வரவே இல்லை தோசை. அடுத்து என்ன பண்ணிட்டேன்னா சரி ஆம்லேட் போடலாம் அப்படின்ட்டு ஆம்லேட் போட்டால் ஆம்லேட்டும் வரலைங்க. எண்ணெய் நம்ம தேய்ச்சி தான் எடுப்போம், நான் எண்ணெய் நிறைய ஊற்ற மாட்டேன், தேய்ச்சி தான் எடுப்போம். அப்படி ஆம்லேட் எனக்கு காலை உணவுக்காக சரி ஆம்லேட்டை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஆம்லேட் போட்டால் ஆம்லேட்டும் வரல, அதுவும் பிஞ்சு உடஞ்சி அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து நல்லா வந்துச்சு தோசை. ஒரு ஆம்லேட் போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி காலை உணவுக்கு வந்து ஒரு ஆப்பிள் அப்புறம் ஆம்லேட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு டேஸ்ட்டுக்காக எடுத்திருக்கேன், ரொம்ப பிடிச்சது அதனால். அப்புறம் வந்து லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவியல் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டு இந்த கடையில் வந்து 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன்னா அந்த முட்டையை வந்து இதில் லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு துளியோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இவ்வளவும் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு அந்த வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் போட வேண்டியது தான். சாரி, உருளைக்கிழங்கு கிடையாது, வேக வச்சு வச்சுருக்க முட்டை அதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன், அதை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா கருகக்கூடாதுன்னு நினைப்போம், இருந்தாலும் லைட்டாக கருகின மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் டேஸ்ட் அப்படி கசப்பு அந்த மாதிரியெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான். இது வந்து நேற்று நம்ம ஸ்வீட்டு சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன்னா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நேற்று வச்ச அவியல் கொஞ்சம் இருந்துச்சு, அந்த அவியலும் இந்த முட்டையும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் நினச்சி இதை எடுத்துட்டேன். இப்போது அவியல் கொஞ்சம் நிறையவே அவியல் எடுத்துட்டேன். அவியலில் வந்து நம்ம நிறைய காயெல்லாம் போட்டிருக்கனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி அதனால் இது கூட ரைஸோ எதுவுமே வச்சு சாப்பிட்லனா. அப்புறம் 2 முட்டை வேக வச்சது, அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டான லஞ்ச். இன்றைக்கி லஞ்ச் இந்த மாதிரி தான் செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த முட்டை வந்து இந்த மாதிரி நீங்கள் இன்னும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் இடையில வந்து சும்மா பசிக்கிற மாதிரி இருந்துச்சா, அந்த யோகட் எடுத்துருந்தேன். யோகட் வந்து 8 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது ஒரு 100 ml யோகட் நீ வீட்டில் செய்யலாம் அப்படின்னு நினச்சி வச்சுருக்கேன். லைட்டாக உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்ருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதோட டேஸ்ட்டு பிடிச்சிச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் யோகட் சாப்பிட்றேன், இதுக்கு முன்னாடி தயிர் சாப்பிடுவேன், யோகட் வந்து இப்போ தான் எனக்கு கிடைக்குது ஃபஸ்ட் டைம், அதனால் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அது பிளைன் யோகட் தான் நம்ம எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் மிக்சர் வரலாம் வரும் இல்லையா, அதில் ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க, அதனால் பிளைன் கிடச்சா அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து வந்து நேற்றே நைட்டு வந்து உளுந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி உளுந்து வடை சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு தோணிட்டு இருந்துச்சு, அதனால் நைட்டே உளுந்து ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு உப்பு மட்டும் போட்டுட்டு அந்த உளுந்தை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், இது கூட வந்து அரைச்சி வச்சுருக்க உளுந்து, தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளவும் போட்டுட்டு உப்பு வந்து நம்ம போட்டு அரைச்சி எடுத்துக்கோ, அதனால் இனி இதில் உப்பு சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இதை வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்போம். ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுப்போ அதை வந்து ஒரு நேரம் உணவாக நான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துப்பேன். நல்லா கையால் மிக்ஸ் பண்ணணும். இது நம்ம எண்ணெயில் பொரிச்சு சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது, ஆனால் நமக்கு தான் எண்ணெய் யூஸ் பண்ண முடியாது. அதனால் தோசை தவா இருக்கு இல்லையா, அதில் நான் போட்டு சுட்டு தான் எடுத்துப்பேன். இந்த ரெசிபியெல்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். என்னப்பா இது டெய்லி ஒரே மாதிரின்னு உங்களுக்கு தோணலாம், ஆனால் என்ன பண்ணேன், எனக்கு இதெல்லாம் தான் சாப்பிட தோணுது, எனக்கு இந்த மாதிரி ரெசிபி தான் பிடிக்குது, அதனால் இதை நான் டயட்டுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். உளுந்து வடை மாதிரி தட்டி போடலான்னு நினச்சா எண்ணெய் இல்லை இல்லையா, அதனால் உளுந்து வடை மாதிரி நடுவில் ஓட்டு போட்டோன்னா வராது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா தோசை தவாயில் சும்மா அப்படியே பால் மாதிரி போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுட்டேன், அவ்வளோதான். தேவைப்பட்ட ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் கடைசியாக வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு தான் திருப்பி போட்டேன், இல்லைனா கண்டிப்பாக கல்லேருந்து வராது எனக்கு. அவ்வளோதான். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளோட உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நான் இன்றைக்கி டின்னருக்கு எடுத்திருந்தேன், ஒரு 4 வச்சு சாப்பிட்ருந்தேன், அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் முடிச்சிருந்தேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டின்னர் வந்து 5 மணியோட முடிச்சிடுவேன். நான் வழக்கமாக சொல்கிறேன், ஈவினிங் ஒரு கப்பு டீ கூட எடுத்துப்பேன் இனிப்பு இல்லாமல், அது கூட தான் இதுவுமே சாப்பிட்ருந்தேன். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.